சிறை ரொம்ப ஒரு சிறப்பான படைப்பாக வந்திருக்கு. சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. தமிழ் சாரோட கதை ரொம்ப அற்புதமான கதை. போலீஸ்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் மனிதநேயம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக பதிவுபடுத்தியிருக்காங்க. காதல்லையும் மனித நேயத்தையும் காவல்துறையும் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான படம். டிஓபி சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு பணியை கொடுத்துருக்காங்க. நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து திரையரங்கில் இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி படங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்கனாலும் உற்சாகப்படுத்துனீங்கன்னா தான் நல்ல படங்கள் வரும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல படைப்பை ஒரு வெற்றி படைப்பாக மாற்ற வேண்டியது ரசிகர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சிறப்பான டெக்னீஷியன் இணைஞ்சு பணிபுரிஞ்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான படைப்பாக வந்திருக்குங்க. எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல படைப்பு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியெல்லாம் பிரித்து பார்க்க முடியல. கதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ரொம்ப அருமையாக போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ மனசை கண்கலங்க வைக்கிறாங்க. காதலில் அவ்வளோ அருமையாக படிச்சிருக்காரு. ப்ரொடியூசரோட பையன் ஃபஸ்ட் மூவியாக பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு ஃபஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படைப்புங்க. எல்லாருமே பார்க்கணும். கேமராமேன் ஒர்க்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு. கதை வந்து மதங்களை தாண்டி நம்ம எல்லாம் மனிதனாக இருப்போன்றது வந்து சொல்ல வருது. சூப்பராக இருந்தது. சஷ்டினோட மியூசிக் வந்து செம சூப்பராக இருந்தது. நம்ம பரபரப்பாக கொண்டு போயிருக்கு. எதுலேயுமே லாக் இல்லை. நல்லா பரபரப்பாக நம்மளை கொண்டு போயிருக்கு. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது பிரதர். ரொம்ப கனெக்டாக இருக்குது. ரொம்ப கனெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. தரமாக இருக்குது. ஆக்டிங் அவர் விக்ரம் பிரபா நம்ம சொல்ல வேண்டியது ஆக்டிங்கை செமையாக பண்ணுவார். புதுசாக பண்ணுறவங்க வந்து அனுபவம் வாய்ந்த நடிப்பை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். வந்து சிறை பிடிச்சிட்டாங்க என்ன, அப்படி தான் சொல்லணும். வருடங்கள் காலங்கள் ஓடினாலும் இந்த சிறை படம் ஓடும். ஏன் சொல்கிறேன்னா படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவர் என்ன தேவையோ அழகாக மக்களோட பல்ஸை புரிஞ்சு என்ன கொடுத்தா மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சூப்பராக உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு இது வருது, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபீலிங்லாம் உண்டாகுது. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்து போயிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்து போயிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. நானும் அடுத்த சீனன்னு சிந்திக்க வச்சேன். ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ரொம்ப ரசிக்க வச்சேன். அதை விக்ரம் சார் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்து மக்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க மக்களை ஒரு பூஸ்ட்டில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அது உண்டான குறை இல்லவே இல்லை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் சிவாஜி சார் செத்துறன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமாக சாகலை சார். உங்கள் ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் சார். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட ஆக்டிங்கும் சரி, உங்களோட பாடி லாங்குவேஜ் சரி, அந்த போலீஸ்க்கு உண்டான தோரணை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது சார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. படம் நல்ல படம். இந்த வருஷத்தில் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, கடைசியாக வந்து அச்சு திம்சம் பண்ணிங்க பாருங்கள். அந்தளவுக்கு படம் சூப்பர். படம் வந்து ஒரு எமோஷ்னல் பேஸ்டு ஒரு லவ் படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எமோஷ்னல் படம் பார்த்து ஒரு ஃபீல் கண்டிப்பாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் என்ன நீங்கள் எதிர்பார்த்து வரலான்னு பார்த்தீங்கன்னா வந்து போலீஸோட ஒரு எஸ்கார்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த எஸ்கார்ட்டில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. அது ஒரிஜினாலிட்டியை காமிச்சிருக்காங்க. படத்தோட கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து யாருக்கா ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கோரை தான் வந்து சொல்ல வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 2000 நடக்கிற ஒரு கதை. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு தானாக்காரன் டைரக்டர் தமிழ் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஸோ அந்த பையன் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு. பட் இருந்தாலும் அவனோட ஸ்டோரி தான் இது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாதுன்னாரு. ஸோ நிஜமாவே அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு லவ்வுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நிஜமே வந்து வியக்கத்தக்க வந்துச்சு. மியூசிக் வந்து சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு 2 சாங் வந்து தூக்கி இருந்திருக்கலாம் படத்தில். ஒரு 2 ஹவர்ஸ் படம் தான், 2 ஹவர்ஸ் 4 மினிட்ஸ் தான். பட் இருந்தாலும் படத்தை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. அந்த சாங்ஸையும் தூக்கி இருந்தால் இன்னும் பிரிஸ்காக இருந்திருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப் வந்து அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு எமோஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு லவ் எதிர்பார்த்து வரலாம். லவ்னா எல்லா வீட்லேயுமே லவ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த லவ் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு லவ். அதாவது ஒவ்வொரு தடையும் வந்து செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுது, ஐயோ அவன் சாக போகிறானா, இவன் சாக போகிறானா, என்ன பிரச்சனை ஆக போகுது, அந்த பதட்டத்தையே கொண்டு போனது வந்து ரொம்பவே வந்து டேரக்டருக்கு பெரிய விஷயம்தான். அது கடைசி வரைக்கும் கொண்டு போனது இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். வணக்கம், பிஎஸ் பேசுகிறேன். சிறை இங்கே காக்கி செட்டு ஜெயிச்சுதா காதல் ஜெயிச்சுதா தாங்க கதை. உண்மையிலே ரெண்டுமே ஜெயிச்சுது. காக்கி சட்டைன்றது மனித நேயத்தோடு ஜெயிச்சுது. காதல் என்றது எல்லா மதத்திலும் ஜெயிச்சுது. அவ்வளோதான். முஸ்லீம் மதம்னா, இந்து மதம்னா, கிறிஸ்தவ மதம்னா, காதலுக்கு அவ்வளோ பலம் இருக்குது.
இன்னைக்கு நேத்தா காதல். அந்த காலத்தில் 80லேருந்தே காதல் இருக்குது. இங்கே காதல் ஜெயிச்சதா காக்கி சட்டை. உண்மையிலே ரெண்டுமே ஜெயிச்சது. இந்த ஏஆர்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க டியூட்டினா என்ன தெரியுமா, அந்த காலத்தில் வந்து விலங்கு போட்டு டவுன் பஸ்ஸில் ஏற்றி திண்டுக்கல்லேருந்து மதுரை கோர்ட்டுக்கு இட்டு போனால் பஸ்ஸில் தான் இட்டு போவாங்க. நடுவில் வந்து பிரேக்கு பாத்ரூம் போகிறதுக்கு டாய்லெட் போகிறதுல நிறுத்துவாங்க. அந்த நேரத்தில் கைதி தப்பி போயிட்டான்னா உண்மையிலே மெமோதார் இஷ்யூ, சஸ்பெண்ட் தான். யாருக்கு? அந்த ஏஆருக்கு. இதெல்லாம் இல்லாமல் அந்த பையன் பண்ணான் தெரியுமா, தன்னுடைய காதலுக்கோசம் அந்த பையன் தான் ஜெயித்தான். அடுத்தது இந்த மனித நேயத்தோடு இருக்கிற அந்த ஏஆர் என்ற விக்ரம் பிரபு போலீஸ்காரன் நடிச்சார் தெரியுமா, அவர் ஜெயிச்சார். இதுதாங்க படம். நீங்கள் மைனா படம்னுக்கு சொல்லலாம். மைனா படத்தை கூட ரெண்டு கைதியை அரெஸ்ட் பண்ணி கீழே இட்டு வரப்போற. ஆனால் பொண்டாட்டியோட தொல்லை இருக்குது மைனா படத்தில். எப்போ வரீங்க அவன் கைதியை பார்ப்பானா தன் மனைவி பார்ப்பானா. ஆனால் விக்ரம் பிரபு மனைவி அவங்களும் ஒரு போலீஸ் கடை, அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுங்க, அவனுடைய விசாரணை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. நீதிபதி அவர்களே, ஒரு விசாரணை கடி தான் குற்றத்தை ஒத்துக்கினாங்கன்னா அவனுக்கு அரசாங்கம் எடுத்து நடத்தி வழக்கை தொடங்க. அப்போ தான் வந்து நல்லவனாக தப்பிக்க முடியும், உண்மையான கைதியெல்லாம் தப்பிக்க முடியும். புரியுதா சொல்கிறது? உண்மையான காதல்லாம் இந்த படத்தில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இதுதான் அந்த டைரக்டர் பண்ண சூஸ்திரமே. உண்மையிலே இந்த படத்தில் நினச்ச எல்லாமே வந்து போலீஸில் ட்ரைனிங் ஏற்ற மாதிரியே இருக்குதுங்க. விக்ரம் பிரபு கூட ஏதோ கமிஷன் ஆஃபீஸர் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்து நடித்தாரான்னதில் அந்த அளவுக்கு இயல்பாக கைதியுடைய உள்வாங்கி நடிச்சுக்கிறாரு. அதுதான் விக்ரம் பிரபு படம். வந்து உண்மையிலே காக்கி சட்டை ஜெயிச்சு தான் காதல் சிலை, மனித தேயம் தான் ஜெயிச்சுது. அதுதான் அந்த படம் வெற்றியே.